கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம் இயேசு சொல்லும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறான்னு சொல்லுவார். நம்ம எதை இழந்தோம், நம்ம எதை தேடுறோம்? நம்ம பூமியில் கர்த்தர் மனுஷனை படைக்கும்போது அநேக ஆசீர்வாதத்தை படைத்தார். ஆனால் அநேக பாவத்து நிமித்தம் எல்லாமே போயிட்டு, வியாதி வருது, எல்லாமே தரித்திரம், சாபம் எல்லாமே வந்துடுது. இதுலேருந்து ஒரு ரட்சிப்பு நம்ம இது இழந்துட்டோம். அதை மறுபடியும் கண்டுகொள்ள இயேசு கிறிஸ்து பூமி வந்தார், தந்தார், ஜெயம் எடுத்தார். வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் நம்ம இழந்திருக்கலாம். விசுவாசம் கிரியேட் இழந்திருக்கலாம், நம்மளுடைய சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஏதாவது அன்னைக்கு நம்ம ஆதாம்கிட்ட சொல்லும்போது, ஆதாம்கிட்ட எல்லா அதிகாரம் கொடுக்கும்போது அவருடைய பாவம் எல்லாமே இழந்து போச்சு. ஆவிக்குரிய எல்லாமே இழந்து, பிசாசுட்டு எல்லாமே இழந்து போயிருது. அதை கர்த்தர் திருப்பி திருத்தாரார். நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியம் இழந்துட்டு இருக்கோம். சமாதானமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு உள்ள எந்த காரியமோ உங்களுடைய பாவத்தின் சாபத்தின் இழந்தோ இல்லை பிசாசின் கிரியை நிமித்தமோ இழந்துச்சுன்னா எல்லாமே அது நம்ம மட்டும் போகும்போது, ஒரு பாவத்து போகும்போது நம்ம அந்த அப்படியே விட்டுட்டு அது பாவத்தை போச்சுன்னு விட முடியுமா? ஆண்டவரே, அவரோட நாமத்துக்கு உண்மையாக கர்த்தர் தேடி வந்தீங்கன்னா, அது இந்த பாவத்தினாலே சாபத்தினாலே போகலாம், பிசாசின் கிரியினால் போகுமானால் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தரோடு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கேட்கும்போது, அந்த சகை வீட்டுக்கு வரும்போது, அதுக்கு முந்தின பசங்க பார்த்தீங்கன்னா, சகை வீட்டு இந்த வீட்டு ரசி போகுதுன்னு சொல்லுவார். சகி உடனே ரெப்பண்ட் ஆகி, நான் அந்த யார்கிட்டலாம் நான் தப்பாக காணிக்க வாங்கி இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன் அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், அவர் எல்லாம் மனசு மாறி கர்த்தருக்குள் வரும்போது அந்த பாவத்துக்கான ஒரு அதை அறிக்கை பண்ணி அதை சரி செய்கிறாருல, அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த வீட்டு ரட்சிப்புன்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த வசனங்களும் வருது. அப்போ இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய விஷயம் இழந்திருக்கலாம். ஆரோக்கியம், சமாதானம், பொருளாதாரமாக எல்லாம் இழந்திருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி சகையை வாழ்க்கையை சீர்படுத்தணுமா, நம்மளும் வாழ்க்கையை சீர்படுத்துமானால் நம்மளும் இழந்த சகலவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதம் இழந்திருக்கீங்களோ சகலவற்றை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்வீங்க. இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபை செய்வாராக. ஆமென்.